மக்கள் கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அவரது மகன் அன்புமணி இடையே மோதல் வலுத்து வருகிறது. அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை ராமதாஸ் தொடர்ந்து முன்வைத்து வருகிறார். பாமக தலைவராக தனி அணியாக அன்புமணி செயல்பட்டு வரும் நிலையில் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதியன்று செய்தியாளர்களை சந்தித்த பாமக செய்தி தொடர்பாளரும் அன்புமணியின் ஆதரவாளருமான வழக்கறிஞர் கே. பாலு அன்புமணியை பாமக தலைவராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது என கூறினார். தேர்தல் ஆணையம் அளித்துள்ள அங்கீகாரம் என்பது 2026 ஆகஸ்ட் மாதம் வரை இருக்கும் எனவும் அவர் தெரிவித்தார். இதற்கு எதிராக செப்டம்பர் 16 அன்று தேர்தல் ஆணையத்தில் கடிதம் ஒன்றை பாமக கௌரவ தலைவர் ஜி. மணி கொடுத்தார். அதில் கட்சியின் தலைவராக ராமதாஸை அங்கீகரிக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பாக பாமக சார்பில் நடைபெற்றிருந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களையும் அவர் அந்த கடிதத்தில் தெரிவித்திருந்தார். இதற்கு தேர்தல் ஆணையம் தரப்பில் எந்த பதிலுமே தெரிவிக்கப்படவில்லை. இதன் தொடர்ச்சியாகவே நவம்பர் 12 அன்று பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி நடத்தினார். கட்சியின் தலைவராக தன்னை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளதாக கூறிய அவர், மாம்பழ சின்னமும் ஒதுக்கப்பட்டு விட்டது, இனி யாரும் எதுவும் செய்ய முடியாது என கூறினார். தேர்தலின் போது கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஏ மற்றும் பி படிவங்கள் வழங்கப்படும். இவற்றில் கையெழுத்து இடுவதற்கான அதிகாரத்தை தேர்தல் ஆணையம் தனக்கு வழங்கியுள்ளதாகவும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது அன்புமணி குறிப்பிட்டார். இந்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் உள்ளார் என இந்திய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா தைலாபுரம் தோட்டம் முகவரியிட்டு பாமக நிறுவனரான மருத்துவர் எஸ். ராமதாஸுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தின் உதவி செயலாளர் லவ்குஷ் யாதவ் 27 நவம்பர் 2025 தேதியிட்டு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் அன்புமணியின் பதவிக்காலம் ஏற்கனவே 2025 மே மாதம் 28ஆம் தேதி முடிவடைந்து விட்டதாகவும் டாக்டர் எஸ். ராமதாஸ் 30/5/2025 முதல் கட்சியின் புதிய தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளதாக தகவல் தொடர்புகள் தேர்தல் ஆணையத்திற்கு வந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் பதிவுகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகளின் பதவிக்காலம் 1/8/2026 வரை செல்லுபடியாகும் எனவும் மேலும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கட்சியின் தலைவராக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாமக நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் கட்சியின் தலைவர் என்று கூறிக்கொண்டால் கட்சியின் நிர்வாகிகள் தொடர்பான பிரச்சினைகளை தீர்க்க பொருத்தமான கட்சி மன்றம் அல்லது தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தை அணுகுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் எனவும் விளக்கமளித்துள்ளது. இந்நிலையில் பாமக தலைவர் அன்புமணி தேர்தல் ஆணையத்தில் போலி ஆவணங்கள் கொடுத்து மோசடி செய்துள்ளதாகவும் அதற்கு எதிராக வழக்கு தொடரப்படும் என்றும் பாமக ராமதாஸ் பிரிவு சட்டமன்ற உறுப்பினர் ஜி. மணி தில்லியில் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பாமக பொதுக்குழு 2022ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் அன்புமணி தேதியை திருத்தி 2023ஆம் ஆண்டு பொதுக்குழு நடைபெற்றதாக தேர்தல் ஆணையத்தில் மோசடியாக ஆவணத்தை தாக்கல் செய்துள்ளார். இந்த போலி ஆவணத்தை ஏற்று தேர்தல் ஆணையம் அவருக்கு ஆதரவான உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதற்கு எதிராக நாங்கள் கொடுத்த புகாரை தேர்தல் ஆணையம் பரிசீலிக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் ஆணையமும் சேர்ந்து முறைகேடு செய்துள்ளதாக கருதுகிறோம். நிர்வாக குழு பொதுக்குழு மருத்துவர் எஸ். ராமதாஸை தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது. ஆனால் தேர்தல் ஆணையம் அன்புமணியை தலைவராக அறிவித்திருக்கிறது. இதனை கண்டித்து ஜனநாயக ரீதியாக போராட்டம் நடத்துவோம், நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம், பாமகவை அபகரிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அன்புமணி ராமதாஸ் செயல்பட்டுள்ளார். பிரதமரோ அல்லது உள்துறை அமைச்சரின் அழுத்தத்தினால்தான் தேர்தல் ஆணையம் இவ்வாறு நடவடிக்கை எடுத்திருக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை, அவ்வாறு நினைக்கவும் இல்லை எனவும் கூறினார். தேர்தல் ஆணையம் தான் முழுக்க முறைகேடு செய்திருக்கிறது என்று ஜி. மணி தெரிவித்தார்.